என்னதான் பண்றீங்க உங்களோட ஸ்கின்னுக்கு அப்படியே இருக்கீங்களே. இது கூட நடுவில் ஃபங்க்ஷனில் பார்த்துட்டு கேட்டான் அவன் பையன், எப்படிக்கா நீங்கள் இன்னும் அப்படியே இருக்கீங்க, உங்களுக்கு வயசே ஆகாதான் அப்படின்ட்டு. நான் கொஞ்சம் நல்லா கேர் எடுத்துப்பேன். சும்மா வந்து நல்லாவும் சாப்பிட்ற பொண்ணு தான். ஆனால் காலையில எழுந்த உடனே உங்களோட மார்னிங் ரொட்டீன் என்னவா இருக்கும்? இந்த ஏதாவது ஸ்கின்னுக்கு ஜூஸ் அந்த நான் மாதிரி சொன்னதான் நீங்கள் சிரிப்பீங்க. அப்படி என்ன பண்றீங்க மார்னிங்? மார்னிங் எந்திரிச்ச உடனே இதை நாங்க எதிர்பார்க்கல. அந்த நெல்லிக்காய் ஜூஸ் நிஜமாவே உங்களுக்கு நிறைய ரிசல்ட்ஸ் கொடுத்தீங்களா? சத்தியமா சொல்லுவேன். என்னோட இன்ஸ்டாலுக்கு கொஞ்சம் கீழே போய் பார்த்தீங்கன்னா என் முடி வந்து என்னோட ப்ரெக்னன்சிக்கு முன்னாடி என்னோட முடி எல்லாருமே பார்த்துருக்காங்க. ரொம்ப தின்னா இவ்வளோதான் இருக்கும் முடி. என்னோட ப்ரெக்னன்சிக்கு அப்புறமா வந்து என் முடியை நீங்கள் பார்த்தீங்கன்னா, இப்போ கூட லாஸ்ட் இயர் படத்தில் கூட பார்த்தீங்கன்னா இருந்துச்சு. பாதியில் நான் கட் பண்ணிட்டேன். நான் ஃபேஸ்க்கு ஸ்கின்னுக்காக ஏதாவது ஸ்பெசிஃபிக்லி இந்த ஃப்ரூட்ஸ் இந்த வெஜிடபிள்ஸ் இதெல்லாம் நான் எடுத்துப்பேன் அப்படிங்கிற மாதிரி பப்பாயா ரொம்ப மஸ்ட். ஏதாவது வெயிட் லாஸ் ஜர்னி அப்படிங்கிறது ஏதாவது நீங்க ரிலீஜியஸா இவ்வளவு மந்த்ஸ் நான் ஃபாலோ பண்ணேன் 8 to 9 kg கூட நான் கம்மி பண்ணிருக்கேன். 1 monthly. அந்த மேஜிக்கல் டயட் அப்ப என்னவா இருந்தது? அது சொன்னா நிறைய பேர் திட்டுவாங்க. ஓகே. சோ அதுலயே உங்களுக்கு 8 to 9 kg. ஆமா, அதுலயே இடம். பட் ஆனா ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டா இருக்கணும். ஆச்சி மசாலா எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். Every season begins with KBG Trips. Travel without stress. Think holidays. Think KBG Trips. Introducing Growth Guarantee Homes from MP Developers. Trust forever. நாங்க எப்ப பார்த்தாலும் எல்லாத்தையும் ஒரே மாதிரி தான் பாருக்காங்க. எங்கேயும் ரொம்ப அழகா அவங்கள வந்து மெயின்டைன் பண்றாங்க அப்படிங்கிற மாதிரி தான் நிறைய வந்து உங்களை பார்க்க முடிஞ்சுது. ஸோ அப்படி இருக்கும் போது உங்களுடைய ஸ்கின் கேர் பத்தி கண்டிப்பா நீங்க இன்னைக்கு சொல்லணும். என்னதான் பண்றீங்க உங்களோட ஸ்கின்னுக்கு அப்படியே இருக்கீங்களே. இது கூட நடுவில் ஃபங்க்ஷனில் பார்த்துட்டு கேட்டான் அவன் பையன், மேக்கப் ஆர்டிஸ்ட் தான் அஜய் நினைக்கிறேன். லைக் அக்கா எப்படிக்கா நீங்கள் இன்னும் அப்படியே இருக்கீங்க, உங்களுக்கு வயசே ஆகாதான் அப்படின்ட்டு. லைக் வந்துட்டு நான் கொஞ்சம் நல்லா கேர் எடுத்துப்பேன். சும்மா வந்து நல்லாவும் சாப்பிட்ற பொண்ணு தான். ஆனால் லைக் வந்து ஸ்கின்னுக்குன்னு ஒரு கேர் இருக்கும்ல, அது ரொம்ப ஹெல்த்தியாக பார்த்துக்கணும். இப்போ நைட் க்ரீம், டே க்ரீம், சன்ஸ்க்ரீன், லோஷன், மாய்ஸ்சர் இதெல்லாம் வந்து என்னோட எவ்ரிடே இருக்கும். ஃபுட் ஹேபிட் ரொம்ப முக்கியம். ஃபிஷ் ஆகட்டும், கீரை, வெஜிடபிள்ஸ் இதெல்லாம் வந்து கரெக்டாக நான் எடுத்துப்பேன். நம்ம மேலே க்ரீம் போடுறதை தாண்டி சாப்பிட்ற விஷயம் ஒன்று இருக்குல்ல, அதுதான் நம்மளுக்கு வந்து ரொம்ப ஹெல்ப் பண்ணும். அதெல்லாம் நம்ம கரெக்டாக பண்ணிட்டாலே ஸ்கின் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். மெயின் வாட்டர். ஓகே, காலையில் எழுந்த உடனே உங்களோட மார்னிங் ரொட்டீன் என்னவா இருக்கும்? இந்த ஏதாவது ஸ்கின்னுக்குன்னு ஜூஸ் அந்த மாதிரி நீங்கள் சிரிப்பீங்க. அப்படி என்ன பண்றீங்க மார்னிங்? மார்னிங் எந்திரிச்ச உடனே டீ குடிக்காம என் வேலையே நடக்காது. இதை நாங்க எதிர்பார்க்கல. நான் கூட என் ஸ்கின்னுக்கு இந்த ஒரு க்ளோயிங் ஜூஸ் லெமன் டீலாம் சொல்லுவாங்க. சத்தியமா சொல்றேன், எனக்கு வந்து இந்த மாதிரி ரொம்ப பொய்யெல்லாம் பேசலாம் பிடிக்கும். நான் கேமரா முன்னாடி வந்துட்டேன். நான் வந்து இப்படி பண்ணுவேங்க, ஜிஞ்சர் குடிப்பேங்க, லெமன். சத்தியமா அப்படிலாம் நான் சொல்ல மாட்டேன். டு பி ஆனஸ்டா நான் சொல்றேன், டீ குடிக்காம என்னால எந்த வேலையுமே பண்ண முடியாது. ஃபர்ஸ்ட் அந்த அரை கப் டீ போயிடணும். ஓகே, ஆமா, டீ போயிடணும். அதுக்கப்புறமா வீக்லி ட்வைஸ் வந்து பாத்தீங்கன்னா இப்போ கொஞ்சம் ஒரு 1 year பேக் வந்து லெமன் இது நெல்லிக்காய் ஜூஸ் ரெகுலராக எடுத்துகிட்டு இருந்தேன். இப்போ திருப்பி அந்த லைஃப் ஸ்டைலுக்குள்ளே இப்போ தான் வந்து இப்போ திருப்பி ஒரு வீக்லி ஒரு ட்வைஸ். ஏன்னா இப்போ நான் இந்த ஒரு 3-6 மந்த்தாக வந்து பார்த்தீங்கன்னா டயட்டெல்லாம் கிடையாது. டயட் இல்லைனாலே கண்ணாபின்னான்னு சாப்பிட்ருவேன். ஓகே, எதுவுமே கேர் பெருசாலாம் பண்ணிக்க மாட்டேன். ஆனால் ஃபுட்டு மட்டும் கொஞ்சம் கான்ஷியஸாக சாப்பிட்டுப்பேன். நான் டயட் இருந்தேன் அப்படின்னா ரொம்ப ஹெல்த்தி ஃபுட்டு தான். மார்னிங் வந்து இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி டயட்டில் கூட டீ இருக்கும். டீ இல்லாத டயட்டே அட்லீஸ்ட் ஒரு பாதி கிளாஸ்ல வந்து கொஞ்சமாச்சும் இருக்கணும் அந்த ஞாபகத்துக்குன்னு சொல்லிட்டு அந்த டீ குடிச்சிட்டு அதுக்கப்புறமா கருவேப்பிலை ஜூஸ், அதுக்கப்புறமா லெமன் வாட்டர், அப்படி அந்த ரொட்டீன் வந்து ஸ்கிப் பண்ண மாட்டேன் எதுலையுமே. அந்த நெல்லிக்காய் ஜூஸ் நிஜமாவே உங்களுக்கு நிறைய ரிசல்ட்ஸ் கொடுத்தீங்களா? சத்தியமா சொல்லுவேன். நெல்லிக்காய் அந்த கருவேப்பிலை ஜூஸ் வந்து உண்மையாவே என்னோட இன்ஸ்டாலுக்கு கொஞ்சம் கீழே போய் பார்த்தீங்கன்னா என் முடி வந்து என்னோட ப்ரெக்னன்சிக்கு முன்னாடி என்னோட முடி எல்லாருமே பார்த்துருக்காங்க. ரொம்ப தின்னா இவ்வளோதான் இருக்கும் முடி. என்னோட ப்ரெக்னன்சிக்கு அப்புறமா வந்து என் முடியை நீங்கள் பார்த்தீங்கன்னா இவ்வளோ முடி. ஆட்ரஸர்லாம் அழுவாங்க, அம்மா தயவுசெய்து என்னம்மா இவ்வளோ திக்காக வச்சுருக்கேன். நீங்கள் இப்போ பார்த்தீங்கன்னாலுமே இருக்கும். பட் இப்போ கூட லாஸ்ட் இயர் படத்தில் கூட பார்த்தீங்கன்னா இருந்துச்சு. பாதியில் நான் கட் பண்ணிட்டேன். நான் எனக்கு இப்போவுமே டச் இங்கே உட் இல்லை, டச் விட்டு முடி மட்டும் அந்த கேர் அது வந்து 100% கருவேப்பிலை, நெல்லிக்காய் இது வந்து நம்மளுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும். ஹேருக்கு. ஆனா ரிவர்ஸா இருக்கல, ஜெனரல் பிரெக்னன்சிக்கு அப்புறம் தான் முடி கொட்டோன்னு சொல்லுவாங்க.
அதில் நம்ம நிறைய அயன்லாம் எடுத்துப்போம்ல அந்த டைமில் நிறைய அயன் டேப்லெட்ஸ்லாம் எடுக்கிற போது அது க்ரோத் நம்மளுக்கு ரொம்ப ஜாஸ்தியாகிடும். எல்லா ப்ரெக்னன்சி இருக்கிறவங்களுக்குமே அது வந்து நல்லாவே தெரியும். அதுக்கப்புறமா நீங்கள் அதை ஒழுங்காக மெயின்டைன் பண்ணணும். கொஞ்சம் ஏர் ஃபால் ஆகுதுன்னா கண்டிப்பாக டாக்டர் போய் பார்க்கணும். ஒரு சிலவங்களுக்கு வந்து அதை வந்து பெருசாக கவனிக்காம ஆமாம் முடி டேண்ட்ரஃப் இருக்கும் கொட்டிடும் அப்படின்னு நினைப்பாங்க. ஒருவேளை பிளட் லெவல் கம்மியானாலோ அந்த சம்திங் அந்த ஏதாவது ஒரு ப்ராப்ளம் ஆச்சுன்னா ஹேர் ஃபால் நம்மளுக்கு ஜாஸ்தியாகும். அது இம்மிடியேட்டாக நம்ம போய் செக் பண்ணிட்டோம்னா அந்த ஹேர் ஃபாலை கண்ட்ரோல் பண்ண முடியும். இல்லைன்னா டோட்டலாக முடி போயிடும். திருப்பி அந்த ரீக்ரோத்துக்கு நம்மளால கொண்டு வர முடியாது. ஓகே அண்ட் உங்களுக்கு அந்த நெல்லிக்காய் ஜூஸ் குடிச்ச அப்புறம் ரிசல்ட்ஸ் எவ்வளோ மந்த்ஸ்ல உங்களுக்கு தெரிஞ்சது டிராஸ்டிக்கா? அது நான் ரெகுலராக எடுத்துகிட்டே இருக்கிறதுனால எனக்கு வந்து ஆனால் அந்த பெனிஃபிட்ஸ் நான் அதை பார்த்ததுனால எனக்கு நல்லா தெரியும். ஓகே தென் ஆனால் எந்த ஒரு விஷயமும் நீங்கள் வந்து ஒரு மாசத்துல அப்படின்னு கேட்டிங்கன்னா இம்பாசிபிள். எந்த ஒரு ப்ராடக்ட்ஸ் எந்த ஒரு இதாக இருந்தாலுமே நீங்கள் வந்து அதை கண்டினியூஸாக ஒரு 6 மந்த் போட்டிங்கன்னா தான் அதோட ரிசல்ட் இருக்கும். ஓகே அண்ட் இது தாண்டி இந்த ஜூஸ் தாண்டி ஃபேஸ்க்கு ஸ்கின்னுக்காக ஏதாவது ஸ்பெசிஃபிக்லி இந்த ஃப்ரூட்ஸ் இந்த வெஜிடபிள்ஸ் இதெல்லாம் நான் எடுத்துப்பேன் அப்படிங்கிற மாதிரி? பப்பாயா ரொம்ப மஸ்ட். பப்பாயா எடுத்துப்பேன். என்னோட ஃபேவரட் ஃப்ரூட்ஸ்ன்னு சொல்வேன். பப்பாயா டிஃபால்ட்டாக இருக்கும். கிடச்சிச்சுன்னா எடுத்து போட்டுப்பேன். டொமேட்டோ வீட்டில் சம்டைம் ஏதாவது ஒர்க் பண்ணும் போது எடுத்து அப்ளை பண்ணியிருப்பேன். அந்த மாதிரி அவ்வளோதான். இது 2 தான் நான் எனக்கு தெரிஞ்சு. அதுக்கு தாண்டி வேறு ஏதாவது பேக் ஏதாவது போடணும்னு கேட்டால் அதெல்லாம் நான் எதுவுமே இந்த ஹோம்மேட் ஃபேஸ் பேக்ல எதுவுமே கிடையாது. பப்பாயா போடுவேன், டொமேட்டோ போடுவேன். இது 2 மட்டும் தான் நான் போடுறது. ஓகே அண்ட் இது தாண்டி கண்டிப்பாக வந்து அந்த ஸ்கின் கேர் அப்படின்னும் போது அந்த மாய்ஸ்சரைசர் சன்ஸ்க்ரீன் நிறைய மேக்கப் ப்ராடக்ட்ஸ் அதுவும் நீங்கள் மேக்கப் போடுறீங்களா இல்லையானே இது உங்களை நேச்சுரல் ஸ்கின்னா என்னன்னே தெரிய இல்லை மாட்டேங்குது. நான் மேக்கப் போட மாட்டேன். மேக்கப் போடுறதும் நான் ப்ரிஃபர் பண்ண மாட்டேன் ஆக்சுவலி. அந்த இதில் இருக்க ஒரு ஹெல்த்தி ஸ்கின் வந்து அது ஏதோ போட்டு இது பண்ண மாதிரி மேக்கப் போடுறவங்கள நான் தப்போ சொல்ல மாட்டேன். எனக்கு இப்படி இருக்கிறது தான் எனக்கு பிடிச்சிருக்கு. இது மாதிரி ஒரு க்ளோவாக நல்லா இருக்குது, இதுவே எனக்கு போதும். அதை தாண்டி நான் இன்னும் மேக்கப் போடணுன்றதை நான் என்றைக்குமே விரும்பினது கிடையாது. அந்த படத்தில் கூட நான் மேக்கப் போட்டிருக்க மாட்டேன். அப்படியா? ஆமாம். அங்கே எதுவுமே பண்ணக்கூடாது. லிப்ஸ்டிக் கூட போடக்கூடாது. வைப் பண்ணிட்டு தான் போய் நிற்கணும். அங்கே வந்து யாருக்குமே மேக்கப் போடக்கூடாது. ரொம்ப லைட்டாக தான் மேக்கப் போட்டிருப்பாங்க. நான் பெருசாக மேக்கப்லாம் படத்தில் போடலை. ஓகே தென் அண்ட் மாய்ஸ்சரைசர் சன்ஸ்கிரீன் அதெல்லாம் நீங்கள் அந்த ருட்டீனில் நீங்கள் ஃபாலோ பண்ணுவீங்களா? உங்களோட ஃபேவரட் மாய்ஸ்சரைசர்? எனக்கு பயோதர்மா தான் மாய்ஸ்டர். அது இல்லைன்னா நான் இல்லவே இல்லை. அதுதான் என்னோட ஸ்கின்னை ரொம்ப ஹெல்த்தியாக வச்சிருக்குதுன்னு நான் ஃபீல் பண்ணுவேன். ஏன்னா அது ரொம்ப மாய்ஸ்டர் கண்டென்ட்டாக இருக்கும். சன்ஸ்கிரீன் உங்களோட ஃபேவரட்? எனக்கு டாக்டர் ப்ரிஃபர் பண்ணது தான். ஸோ அதுதான் நான் போட்டுட்டு இருக்கேன். ஓகே தென் அண்ட் இப்போ ஃபைனலி இந்த ஃபிட்னஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம், ஏன்னா ஒரு ப்ரெக்னன்சி அந்த ஜேர்னி எல்லாம் தாண்டி அதை ஏன்னா ஈஸியாக சொல்லிடுவாங்க ஆனால் அந்த ப்ரெக்னன்சிக்கு அப்புறம் வெயிட் போட்டாப்பா அப்படின்லாம் சொல்லிடுவாங்க. அவங்களுக்கெல்லாம் உட்காந்து பதில் சொல்லிட்டு நம்மளும் நம்மளுடைய ஃபிட்னஸை பார்க்கணும். ஆன் ஸ்க்ரீனில் வர இருக்கும் அப்படின்னா நிறைய விஷயங்கள் மைண்டில் போகும். அந்த ஃபிட்னஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் எப்படி உங்களோட லைஃப்ல எப்படி? நம்ம சினிமாவை தாண்டி ஹெல்த்தியாக இருக்கணும்னு நான் நினைப்பேன் எப்பவுமே. ஏன்னா சினிமாக்காக நம்ம ஃபிட்னஸ் இருக்கிறத விட ஹெல்த் நல்லா இருந்தால் தான் நம்மளால எதையுமே பண்ண முடியும். அதுக்காக ஃபிட்டாக இருக்கணும். ஏன்னா ரொம்ப வெயிட்டாக இருந்தோன்னா நம்மளுக்கு ஜாயின் பெயின் வந்துடும், லெக்கு கிட்ட நடக்க முடியாது, இந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் இருக்கும். அதுக்காகவே கொஞ்சம் கான்ஷியஸாக, ஏன்னா இப்போது நான் வந்து லைட்டாக அதெல்லாம் ஃபீல் பண்ணுறேன். பட் இதுக்காகவே நான் ஒர்க் அவுட், ஏன்னா சினிமாவை தாண்டி என் ஹெல்த்துக்காக நான் ஒர்க் அவுட் பண்ணி ஆகணும் அப்படின்றதுல நான் ரொம்ப கான்ஷியஸாக இருக்கேன். ஏதாவது வெயிட் லாஸ் ஜேர்னி அப்படிங்கிறது ஏதாவது நீங்கள் ரிலீஜியஸாக இவ்வளோ மந்த்ஸ் நான் ஃபாலோ பண்ணேன் அப்படிங்கிற மாதிரி ஏதாவது உங்கள் ஜேர்னி? நான் இப்போ இல்லை, கரெக்டாக இந்த படம் விஸ்வநாதன் சார் கமிட் ஆகிறதுக்கு முன்னாடி ரேண்டமாக தான் நான் எடுத்தேன். படத்துக்காக டயட் அப்படிலாம் நான் இல்லை, நம்ம வெயிட் லாஸ் பண்ணிப்போம் அப்படின்றதுக்காக அப்போ நான் எடுத்தேன். கிட்டத்தட்ட ஒரு 1 மந்த்லேயே எனக்கு நல்ல சேஞ்ச், பயங்கரமான ஒரு சேஞ்ச். ஏன்னா நான் டயட் ரொம்ப ப்ராப்பராக இருப்பேன். இந்த ஸ்கிப் பண்ணுறது அதெல்லாம் நான் வந்து ஃப்ரெண்ட்ஸ் கூட போனால் கூட நான் எதையுமே சாப்பிட மாட்டேன். ரொம்ப கண்ட்ரோல்டாக இருப்பேன். அப்போ எனக்கு என்ன ப்ரோட்டீன்னா அந்த ப்ரோட்டீன் ரிலேட்டடாக மட்டும் தான் சாப்பிடுவேன். வேறு எந்த ஜங்க்ஸ் ஐட்டம்ஸ் எதுவுமே நான் எடுத்துக்க மாட்டேன். அண்ட் அந்த 1 மந்த்ல எவ்வளோ கேஜிஸ் நீங்கள் லூஸ் பண்ணீங்க? அதை சொன்னால் நிறைய பேர் திட்டுவாங்க, அப்படி எடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு. சம்டைம் இல்லை நான் ஸ்ட்ரிக்டாக கம்மி பண்ணி ஆகணும் அப்படின்னா 8 to 9 கேஜ் கூட நான் கம்மி பண்ணியிருக்கேன். 1 மந்த்லேயே. அந்த மேஜிக்கல் டயட் அப்போ என்னவா இருந்திருக்கும்? 1 and only ப்ரோட்டீன் தான். ரைஸ் எடுக்கக்கூடாது, காப்ஸ் எடுக்கக்கூடாது. காப்ஸ் எடுத்தால் உங்களால் அப்போது நீங்கள் வந்து பயங்கரமாக ஒர்க் அவுட் பண்ணணும். பயங்கரம் மீன்ஸ் அப்படியே வெயிட்ஸ் எல்லாம் தூக்கி ஒர்க் அவுட் கிடையாது. அட்லீஸ்ட் ட்ரெட்மில், EFX, வாக்கிங் அந்த மாதிரியாச்சும் பண்ணணும். பட் நான் எதுவுமே இல்லாமல் வெறும் டயட் மட்டும் இருக்கிறேன் அப்படின்னா 1 and only டயட் மட்டும்தான். அப்போ வந்துட்டு இந்த மாதிரி ப்ரோட்டீன் டயட்ஸ் மட்டும்தான் எடுப்பேன். காப்ஸ் எடுக்கவே மாட்டேன். ப்ரோட்டீன் என்னென்ன அதில் யூஸ்வலாக நீங்கள் ரெகுலராக எடுக்கிறது? ப்ரோட்டீன்னா வந்து ஃபிஷ்ஷு, சிக்கன் எடுத்துப்பேன், மட்டன் எடுத்துக்கலாம். வெஜிடபிள்ஸ் பர்டிகுலர் தான். கேரட் எடுத்துக்கலாம். பீட்ரூட் ரொம்ப அதிகமாக, ஏன்னா ஸ்வீட் கண்டென்ட் இருக்கிறதுனால பீட்ரூட் எடுத்துக்கக்கூடாது. அந்த ப்ரோட்டீன் ரிலேட்டடாக இருக்கிறது தான் கோஸு, காலிஃப்ளவர் இந்த மாதிரி ஐட்டம்ஸ் எடுத்துப்பேன். ஸோ அதுலேயே உங்களுக்கு 8 to 9 கேஜிஸ்? ஆமாம், அதுலேயே இடம். பட் ஆனால் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்கணும். இன்டர்மீடியட் ஃபாஸ்டிங் இருப்பேன் நான். ஓகே. மார்னிங் சாப்பிட மாட்டேன்,
ஆஃப்டர்நூன் ஒரு மீல் சாப்பிடுவேன், ஈவினிங் வந்து ஒரு ஆம்லேட் சம்திங் ஏதோ ஒன்று சாப்பிடுவேன், அவ்வளோதான். 6-7 மேலே எதுவுமே சாப்பிட்டதில்ல. அந்த நான் ரொம்ப இல்லைப்பா நான் கம்மி பண்ணியே ஆகணும் அப்படின்னா 7 மேலே சாப்பிட மாட்டேன். அதுக்கு அடுத்த நாள் 1 இல்லைன்னா 12 சாப்பிடுவேன். இதுதான் என்னோட ஃபுட்டு. அதுக்கப்புறம் அதை மெயின்டைன் பண்றது எவ்வளவு கஷ்டமா இருந்தது அது என்ன அது எல்லாருமே பண்ணுற தப்பு எப்படின்னா, அட்லீஸ்ட் அதை வந்து கரெக்டாக வந்து ஒரு மீல் அது மாதிரி சாப்பிட்டாச்சும் மெயின்டைன் பண்ணணும். இப்போ நான்லாம் வந்து ஃப்ரெண்ட்ஸோட போனேன்னா நல்லா சாப்பிடுவேன். இப்போ அப்படிதான் அந்த படம் லாஸ்ட்லேயே நான் கொஞ்சம் வெயிட் போட ஆரம்பிச்சிட்டேன். எல்லாருமே சொல்லிட்டாங்க வெயிட் போட்டுட்டீங்க அப்படின்ட்டு. அந்த படம் முடிகிற வரைக்குமே நான் ரொம்ப கரெக்டாக இருந்தேன். அந்த லாஸ்ட் ஸ்டேஜில் நம்மளை மீறி ஒரு டெம்ட்டெல்லாம் வரும்ல, பயங்கரமாக சாப்பிட ஆரம்பிச்சிட்டேன். ஆனால் வந்து எதுவுமே ப்ராப்பராக மெயின்டைன் பண்ண மட்டும்தான், டயட்டாக இருந்தாலும் ஸ்கின் கேராக இருந்தாலுமே. ஆனா அந்த 8-9 kgs குறைச்சக்கப்புறம் இப்போ கான்ஃபிடன்ஸ் எதனாலும் பார்த்துக்கலாம், அதெல்லாம் ஈஸியாக எனக்கு வந்து பண்ணிடலாம். நான் வெயிட்டு போட்டால் கூட எனக்கு பயமே இல்லை. என்னால் ஈஸியாக அதை கம்மி பண்ணிட முடியும். ஏன்னா எனக்கு தெரியும்ல என்னோட பாடியோட கண்ட்ரோல் என்னன்னு சொல்லிட்டு. அதை நீ என்ன அண்ணி என்னன்னு கேட்பாங்க. திடீர்னு உடம்பு ஏற்றுற, திடீர்னு உடம்பு இருக்கிற என்ன கொஞ்ச நாள் பார்ப்பாங்க. அப்புறமா பார்த்தா திடீர்னு ஒல்லியா இருப்பேன், திடீர்னு குண்டா இருப்பேன். நீ ஒரு 6 மாதம் ஒல்லி 6 மாதம் அப்படியே நடுவில் பார்லர் போகும்போது மேம் நீங்கள் 6 மாதம் ஒல்லியா 6 மாதம் குண்டு, நீங்கள் அந்த டைப். ஆமாம் ஆமாம். ஸோ அதனால என்னோட பாடியோட மெத்தட் எனக்கு தெரியும்னால எனக்கு எப்பவுமே பயம் கிடையாது. எவ்வளோ வெயிட் ஏறினாலும் கம்மி பண்ணுவேன், கான்ஃபிடென்ட் எனக்கு ஜாஸ்தி. இந்த சைடு ஒரு பக்கம் இருக்கு, இன்னொரு சைடு ஃபேமிலியை பேலன்ஸ் பண்ணணும். கண்டிப்பாக பீயிங் அ மாம் அப்படின்னும் போது இன்னொரு சைடு நீங்கள் உங்களோட பொட்டிக்குமே இருக்க அந்த பிராண்ட் அதையுமே பார்க்கணும் அப்படின்னும் போது மல்டிபிள் திங்ஸை வந்து நீங்கள் எப்படி ஹேண்டில் பண்ணுறீங்க அப்படிங்கிறதா. அண்ட் முக்கியமாக எனக்கு இந்த விஷயம் தெரிஞ்சுக்கணும், உங்களுடைய ப்ரெக்னன்சி ஜேர்னி அப்படிங்கிறது வந்து எப்படி இருந்துச்சு, அதை எப்படி மேனேஜ் பண்ணீங்க ஒர்க்கையும் இதையும்? ப்ரெக்னன்சி போது லைக் வந்து நான் டெலிவரி வரைக்குமே நடிச்சேன்னு சொல்லலாம். என் கூட இருந்தவங்க எல்லாருக்குமே தெரியும். அப்போ நீங்க எந்த சீரியல் ஆக்சுவலி? அப்போ வந்து சன் டிவியில் வந்து அபூர்வ ராகங்கள்னு ஒரு சீரியல், அது வந்து மோர் தென் 10 வருஷம் ஆயிடுச்சு அந்த சீரியல். நான் பாப்பா ஆமாம் கரெக்டாக அந்த சீரியல் கமிட் ஆகி ஒரு 3 monthsலேயே நான் ப்ரெக்னென்ட் ஆகிட்டேன். 3 monthsலேயே. அப்போ வந்து அப்போ மேனேஜர் கிட்ட தான் நம்ம சொல்லுவோம், சார் கண்டினியூ பண்ண முடியுமா இல்லைனா வந்து ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணுறீங்களா. ஏன்னா இன்னொரு ரீப்ளேஸ்மெண்ட் தான் நானுமே, ஆல்ரெடி வேறு ஆர்டிஸ்ட் பண்ணியிருந்தாங்க, அதோட ரீப்ளேஸ்மெண்ட் தான் நான். அப்போ வந்து நான் கேட்கும் போது சரிங்கம்மா நான் பார்த்துட்டு சொல்கிறேன் அப்படின்னாங்க. ஆனால் காட் கிரேஸ் வந்து உண்மையாகவே எனக்கு வந்து அந்த சீரியல் வந்து என்ன தூக்கல, நான் எப்படி தூக்கிடுவாங்கன்னு நான் நினச்சேன். பட் ஆனால் வந்து இல்லை நீங்களே வந்து பண்ணிக்கலான்ற மாதிரி சொல்லிட்டாங்கன்னு சொன்னதுனால டெலிவரி வரைக்குமே. பட் எனக்கு அப்போ வந்து எல்லா ஆர்டிஸ்ட்டுமே ஸ்ருதிராஜ் இருக்காங்கல்ல, அவங்களாம் எனக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்க. என்னோட அம்மா கேரக்டர் நிறைய பேர் அந்த சீரியலில். ஏன்னா நடக்கிறதே எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும், எனக்கு வயிறு வேறு ரொம்ப பெருசாக இருக்கும், என்னோட தோற்றமே டோட்டலாக மாறிடுச்சு. நான் மாதிரியே அதில் இருக்க மாட்டேன். எனக்கு ஒரு மாதிரி இச்சிங் வந்துருச்சு, உட்காரவே முடியாது, சொரிஞ்சுக்கிட்டே இருப்பேன். நம்மளுக்கு நடக்கிறத தாண்டி ஒரு மாதிரி அன்கம்ஃபர்டபுள் இருக்கும் தெரியுங்களா, ஒரு மாதிரி இருக்கும். அப்போ ஸ்ருதிராஜ்லாம் வந்து உண்மையாகவே அந்த பவுடர்லாம் போட்டு எனக்கு அவங்க தேய்ச்சிலாம் விடுவாங்க. அதெல்லாம் ரொம்ப எனக்கு வந்து அப்போ நம்ம இன்னொருத்தவங்களுக்கு போய் பண்ணுவோமான்னு கேட்டால் அது தெரியல. பட் ஆனால் அவங்க அதெல்லாம் யோசிக்காமல் எனக்கு அப்போ வந்து அதெல்லாம் ஒன்றும் எனக்கு அழுகையாக வரும். என்னடா கழுத்துக்கிட்டலாம் ரொம்ப பிளாக் ஆகி நான் வந்து டோட்டலாகவே வேறு மாதிரி ஆகிட்டேன்னு சொல்லலாம், வேற ஒரு வேர்ஷனுக்குள்ளே போயிட்டேன்னு சொல்லலாம். அந்த மாதிரி ரொம்ப அன்கம்ஃபர்டபுள். ஆனால் அப்புறமா வந்துட்டு டெலிவரி வரைக்குமே நான் போய் நடித்தேன். டெலிவரி வந்து ஒரு 3 நாள் வரப்போகுதுன்னா அதுக்கு முன்னாடி வரைக்குமே நான் நடித்தேன். பட் அது வந்து எனக்கு ரொம்ப என்னோட கெரியரில் ஒரு மெமரபிள் டேஸ்னே சொல்லலாம் அந்த மாதிரி. ஐ திங்க் இந்த ஃபிசிக்கல் ஹெல்த் மென்டல் ஹெல்த் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கும் இல்லை டியூரிங் ப்ரெக்னன்சி. ஏன்னா கொஞ்சம் ஓரளவுக்கு லைட்டாக ஒரு இரிட்டபிளாக தான் இருக்கும். அப்படின்னும் போது செட்டில் அதுவும் சீரியல்ஸ்னால் ஹார்ஸாக போய்கிட்டே இருக்கும். எப்படி மேனேஜ் பண்ணீங்க? இல்லை அது எனக்கு செட்டில் எல்லாருமே எனக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணாங்க. நான் வந்தாலே என்னை ரொம்ப கேர் பண்ணி பார்த்துப்பாங்க. ஏன்னா நடக்கிறதுலாம் ரொம்ப கஷ்டமாக இருக்குமா, எல்லாருமே என்னை ரொம்ப கம்ஃபர்டபுளாக என்னை பார்த்துக்கிட்டாங்க. அந்த சீன்ஸ்லேயுமே கூட ரொம்ப இதாக இருக்கிற மாதிரி இல்லாமல் எப்படி தேவையோ அந்த மாதிரி எனக்கு வந்து ரொம்ப ஒரு அவங்க வீட்டு பொண்ணு மாதிரி என்னை பார்த்துக்கிட்டாங்க. அப்போது நார்மல் டெலிவரி தானா? இல்லை சி செக்ஷன் எனக்கு. ஓகே ஓகே ஓகே. பட் அதுக்கப்புறம் முடிச்சுட்டு ஏன்னா வீங்க அந்த காம்படிட்டிவ் வேர்ல்டில் ஓகே இப்போ நம்ம போயிட்டோம் கொஞ்சம் சின்ன கேப் எடுத்துட்டோம் அப்படின்னா வேற ஒருத்தவங்க வந்துடுவாங்க. வேர்ல்டு இப்போ அப்படிதான். ஆக்சுவலி எனக்கு அதான் என்னோட ப்ரெக்னென்சி டைம் ஜேர்னியில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நான் 30 நாளும் வேலை பார்ப்பேனான்னு கேட்டால் 30 நாள் வேலை பார்க்க மாட்டேன். ஏன்னா நான் வந்து எனக்கு விவரம் தெரிஞ்சதுலேருந்து ரொம்ப ஒர்க் பண்ணின பொண்ணு, வீட்டில் இருந்ததே கிடையாது, டே நைட்டுன்னு ஒர்க் பண்ணேன். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இன்றைக்கி சென்னையில் இருப்பேன், நாளைக்கு பார்த்தீங்கன்னா மதுரையில் இருப்பேன், நாளைக்கு பார்த்தா திண்டுக்கல். ட்ராவலிங் என்னோடய லைஃப் அதிகமாக சினிமா கெரியருக்குள்ளே வந்து ஃபுல்லாக ட்ராவலிங் தான். ஒரு டேட்டு ஒரு நாள் அந்த மணியை நீங்கள் 500 கொடுத்தா கூட நான் நடிக்கிறதுக்கு, ஏன்னா எனக்கு அந்த பேஷன் ரொம்ப வந்துருச்சு, நடிக்கிறதுக்கு வில்லிங்காக இருப்பேன். பட் எங்கே வேணாலும் நான் ட்ராவல் பண்ணுவேன். ஸோ அந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிஸை கூட நான் மிஸ் பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிற ஒரு கேரக்டர். இது மூலிமா இன்னொரு கான்டாக்ட் கிடைக்கும், இது மூலிமா இந்த கான்டாக்ட் கிடைக்கும், அது அப்படின்னு சொல்லிட்டு என் தாட் ப்ராசஸில் ஓடிக்கிட்டே இருக்கும். அது வந்து இதையே நம்ம ஏன் பண்ணணும், இது ஏன் அப்படின்றது என் தாட்டில் ஒரு நாளும் எந்த கேரக்டருக்குமே எனக்கு வந்ததே கிடையாது. அப்போது அவ்வளோ பிஸியாக நான் ஒர்க் பண்ணிவிட்டு இந்த 1 year ஜேர்னி எனக்கு வந்து
சீரியல் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு 3 or 4 டேஸோ 5 டேஸோ தான் நான் போவேனே. அப்போ மீதி 25 நாள் நான் வீட்டில் தான் இருப்பேன். அது என்னை ரொம்ப ஸ்ட்ரெஸ் பண்ணுச்சு. வீட்டிலேருந்து வீட்டு வேலை அப்போது ஆப்பர்ச்சுனிட்டிஸ் போய் கேட்க முடியாது, எதுவுமே பண்ண முடியாது, பெருசாக ட்ராவல் பண்ண முடியாது என்னால். அது வந்து என்னை ரொம்ப ஸ்ட்ரெஸ் பண்ணுச்சு. அந்த குழந்தை வந்து நீங்கள் நம்ப மாட்டீங்க, சி செக்ஷன் முடிஞ்சு வந்து 10 நாள்லேயே பேர் வச்சிட்டோம். 15ஆம் நாளில் நான் வண்டி எடுத்துகிட்டு கிளம்பிட்டேன் ஒர்க் பண்ண திரும்பவும். ஏன்னா என்னோடய பேஷன் ரொம்ப அதிகமாக இருந்தது. இவ்வளோ நாள் நம்ம இருந்துட்டோம், இதுக்கப்புறமா இந்த டைமை வேஸ்ட் பண்ணக்கூடாது. ஏன்னா எல்லாருமே ரொம்ப பயந்தாங்க, சி செக்ஷன், அதுவும் வண்டி ஓட்டிட்டு. நான் இருந்தது ரொம்ப தூரம், அங்கேருந்து இங்கே வரத்துக்கு திருவொற்றியூர்லேருந்து இந்த சாலிகிராமம் வரத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா 1.5 hours ஆகும் பைக்கில். அது ஒரு மூலை, இது ஒரு மூலை. பட் அந்த மாதிரி வந்து அப்போயுமே ஆடிஷன் அட்டன் பண்ணிவிட்டு ப்ராஜெக்ட்காக பேசிட்டு அப்படி தான் போவேன். அது வந்து அதை ஒர்க் பண்ணவங்களுக்கு உண்மையாகவே இருக்க முடியாது. அந்த 5 நாள் ஒர்க் பண்ணது என்னை வந்து திருப்தியே படுத்தலை. அது ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக ஆக்குச்சு என்ன ஆக்சுவலின்னு சொல்லலாம். ஓகே. பட் வீட்டில் ஃபேமிலியில் அந்த டைமில் சப்போர்ட், ஏன்னா அப்போ தான் அவங்க நியூ மதர் அப்படிங்கும் போது என்ன பாட்டு கிளம்புறாளே அப்படி குழந்தைய விட்டுட்டுங்கும் போது ஃபேமிலியில் என்ன சொன்னாங்க அந்த டைமில்? இல்லை, என் ஹஸ்பண்ட்லாம் எனக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக தான் இருந்தாங்க. அவங்களுக்கு நைட் ஷிஃப்ட் அப்போ அந்த டைமில். அவங்க வந்து டேயில் இருக்கும்போது பாப்பா பார்த்துப்பாங்க. என்னோட அம்மா, மாமியார், என்னோட என்டையர் ஃபேமிலியுமே எனக்கு பெரிய சப்போர்ட்டிவாக இருந்தாங்க. அவங்க சப்போர்ட் பண்ணலைன்னா உண்மையாகவே இவ்வளோ தூரம் நான் அந்த குழந்தைய வச்சுட்டு வந்திருக்கவே முடியாது. யா ஆஃப்கோர்ஸ். என் ஹஸ்பண்ட் பற்றி சில விஷயங்கள், ஏன்னா நிறைய இடத்துல நீங்கள் அவ்வளோ சொல்ல மாட்டீங்க உங்கள் ஹஸ்பண்ட் பற்றி, ரொம்ப கம்மியாக தான் பேசுவீங்க. ஐ திங்க் உங்களோட ஆக்டிங் கெரியருக்கு உங்கள் ஹஸ்பண்ட் ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்திருக்காது. ஒரு சில விஷயங்கள் நீங்கள் வந்து ஷேர் பண்ணியிருக்கீங்க. பட் இன்னும் நிறைய வந்து நீங்கள் இப்போ இந்த மொமெண்ட் வரைக்குமே வந்து இன்னும் அவர் உங்களை சப்போர்ட் பண்ணிருக்காருன்னா உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த அண்டர்ஸ்டாண்டிங் அப்படிங்கிறது வந்து ரொம்ப பெரிய விஷயம் இல்லையா? ஆக்சுவலி உண்மையாகவே வந்து இந்த இடத்துல நான் தீபனுக்கு ஒரு பெரிய பெரிய தேங்க்ஸ் சொல்லணும். அவங்க இல்லாமல் நான் இந்த இடத்துல உங்களுக்கு வந்து இன்டர்வியூ கொடுக்க முடியாது. ஏன்னா ஒரு பெண்ணுக்குமே வந்து ஒரு ஆணோட சப்போர்ட் ரொம்ப அவசியம். இல்லைன்னா ஒன்றுமே இல்லை. அவங்க தான். நான் வெளியூருக்கு போகிறேன்னு சொன்னால் கூட நான் ரொம்ப யோசிப்பேன், பாப்பா இருக்குது அப்படின்லாம். அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, உன்னோட பேஷனை நீ என்றைக்குமே வந்து விட்டுறாத. ஏன்னா ஒரு வாட்டி வந்துட்டு நேற்று இன்று நாளைன்னு நினைக்கிறேன் படம் வந்ததுல, சாரி மாற்றி தலைகீழாக சொல்லிட்டேன். அந்த படத்தில் வந்து ஒரு கேரக்டருக்காக நான் ஆடிஷன் அட்டென்ட் பண்ணேன். அப்போ வந்து எனக்கு டயலாக் கொடுத்தாங்க. அப்போ அந்த டயலாக்ல வந்து அவர் அங்கே இருந்து இந்த மாதிரி ரூமில் தான் அப்போ அவர் உட்காந்து ஆடிஷன் எடுத்துப்பாங்க. பட் நான் வந்து அந்த இடத்துல அந்த பெர்ஃபார்ம் பண்ணும்போது அவர் பார்த்துட்டு, உனக்கு நல்ல ஸ்கில் இருக்குது, உன்னோட கெரியரை வந்து நீ காலி பண்ணிக்கக்கூடாது, இதுக்கப்புறமும் நீ வந்து கல்யாணம் ஆகிடுச்சு அப்படின்னு இது பண்ணிக்காமல் உனக்கு என்ன வருதோ அதை நீ வந்து அந்த ஃப்ளோ பிடிச்சி போ அப்படின்னு சொல்லிட்டு அப்போ எனக்கு ரொம்ப என்கரேஜ் பண்ணார். உனக்கு இது ரொம்ப பிடிக்குது, இதை நீ ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக நீ வந்து பண்ணும்போது இதை நான் கெடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு எல்லா கம்பெனி ஆடிஷனுக்கும் எங்கே அவுடோர் போனாலும் என் கூட வருவார். எனக்கு மோர் சப்போர்ட்டிவ் அவர் தான். இது இல்லைனா இதை விட ஒரு பெஸ்ட் இருக்குது, டோன்ட் வரி அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு என்னை வந்து ரொம்ப என்கரேஜ் ஷேர்ஸ் பண்ணுற ஒரு பர்சன் சொல்லலாம். லவ் மேரேஜ்? எஸ் லவ் மேரேஜ். ஆமா. அப்போ கொஞ்சம் லவ் ஸ்டோரி லைட்டா சொல்லலாம். அவர் வந்து பேசவே மாட்டார், எல்லாருக்குமே தெரியும். அவர் சிரிக்கவே மாட்டார், பேசவே மாட்டார். எப்படி வந்து தீபன் உங்களை வந்து லவ் பண்ணாங்கன்னு தான் எல்லாருமே அவங்க ஃபேமிலிலையும் சரி, என்னோட சைடில் என்னோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு எப்படி தீபனை நான் லவ் பண்ணாங்கடி, பேசவே மாட்டார், சிரிக்கவே மாட்டார் அப்படின்னு சொல்லிட்டு. அது வந்து எப்படின்றது தெரியல. எங்கிட்ட வந்து ஆனால் ப்ரப்போஸ் பண்ணது அவர் தான். ப்ரப்போஸ் பண்ணது அவர் தான். நானே கேட்பேன், நீ கொஞ்சம் சிறுமூஞ்சாவே இருக்கே அப்படின்னு. அவர் வந்து ஒரு மாதிரி காம் டைப், ரொம்ப அதிகமாக பேசி ரொம்ப ஜோவலாக வரான்னு கேட்டால் அந்த மாதிரி ஆக மாட்டார். அப்படியே ரொம்ப காமாக குவைட்டாக இருந்துருவார். அந்த மாதிரி ஒரு கேரக்டர். ஆஃப்கோர்ஸ். அந்த ரிலேஷன்ஷிப் அப்படிங்கிறது எவர்கிரீனாக எப்பவுமே வந்து பியூட்டிஃபுல் மூமெண்ட்ஸ் மட்டுமே இருக்கும் கேட்டால் கிடையாது. அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்கும், சண்டை அது இதுலாம் இருக்கும். பட் அதையும் தாண்டி ஐ திங்க் 2 பேரும் ஒன்றா இருக்கிறது வந்து இப்போ ஐ திங்க் இப்போ அது ரொம்ப கஷ்டமான விஷயமாவே மாறிடுச்சு. நிறைய பேர் இப்படி திரும்பினா பிரேக்கப், டிவோர்ஸ் அப்படின்னு நிறைய விஷயங்கள் கேள்விப்பட முடியுது. உங்கள் ரிலேஷன்ஷிப் இவ்வளோ ஸ்வீட்டாக எப்பவுமே அழகாக இருக்கிறதுக்கு நீங்கள் 2 பேரும் உங்களுக்குள்ள சில ப்ராமிசஸ் வச்சுருந்துருப்பீங்க, சில அண்டர்ஸ்டாண்டிங்ஸ் உங்களுக்குள்ள இருந்திருக்கும். அது என்ன? எது இருந்தாலும் நான் உங்ககிட்ட வந்து ஷேர் பண்ண, கோமா இருந்தாலும். பட் அதை எங்கள் 2 பேரோடையும் முடிச்சிட்டோம் தவிர தேர்ட் பர்சனாக நாங்கள் யார்கிட்டையுமே ஷேர் பண்ண மாட்டோம். 10 நாள் ஆனாலும் நாங்கள் பேசாமல் கூட இருந்துப்போம் தவிர அந்த மாதிரி எங்களுக்கு ஆனது கிடையாது. எங்களோடய முடிச்சுப்போம். தேர்ட் பர்சனாக யாரையுமே, அவரோட ஃப்ரெண்டையும் கொண்டு வர மாட்டார், நான் என்னோட ஃப்ரெண்டையுமே கொண்டு வர மாட்டேன், ஃபேமிலியும் கொண்டு வர மாட்டோம். பட் நாங்கள் 2 பேருமே ரொம்ப மெச்சூரிட்டியாக ஹேண்டில் பண்ணிப்போம். மற்றபடி வந்து பெருசாக வராது. அந்த மாதிரி வந்து அவருக்கு ரொம்ப சோஷியல் மீடியாவில் ஃபோட்டோ போட்டு அந்த மாதிரிலாம் கிடையவே அதெல்லாம் எங்களுக்கு பிடிக்கவும் பிடிக்காது. நான் ஃபோட்டோ போட்டு தான் நான் என் ஹஸ்பண்ட் கூட இருக்கணும்னு தெரியணும்னு அவசியமே இல்லை. என் கூட இருக்கவங்களுக்கு நான் என் ஹஸ்பண்ட் கூட இருக்கேன்னு தெரிஞ்சால் போதும், அவ்வளோதான். அஃப்கோர்ஸ். ஐ திங்க் நிறைய விஷயங்கள் படத்தை பற்றி, உங்கள் லைஃப் ஸ்டைல் பற்றி நிறைய விஷயங்கள் நீங்கள் ஷேர் பண்ணீங்க ஹென்ஷா. அண்ட் இதுக்கப்புறம் நிறைய பெரிய படங்களில் உங்களை பார்க்கணும், நிறைய சூப்பரான ரோல்ஸில் உங்களுடைய ட்ரீம் ரோல்ஸ் நாங்கள் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வி விஷ் யூ அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஜாயினிங். தேங்க்யூ ஸோ மச். எனக்கும் ரொம்ப ஹாப்பி பர்த்டே ஷேர் பண்ணி
பண்ணது. தேங்க்யூ. ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். Every season begins with KBG Trips. Travel without stress. Think holidays. Think KBG Trips. Introducing Growth Guarantee Homes from MP Developers. Trust forever.